நினைக்குது. கலை வேற போயிடுச்சு. எப்போ வருது தெரியல. எவ்வளோ நேரம் இதே மூஞ்சை பார்க்கறது. இல்ல மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா? என்னமோ நினைக்குது. அதெல்லாம் உங்ககிட்ட எப்படி சொல்றது? வீட்டுக்கு வந்தவகிட்ட இப்படியெல்லாம் பேசுவா? அறிவில்லை உனக்கு? உங்க வீட்டில் எதாவது சொல்லி கொடுத்தாவளோ? என் தங்கச்சியை கோவக்காரி ஏதோ நான் சொல்லி சமாளிச்சு விட்டேன். அதுவும் இதுன்னு பேசுற, வாயை மூடுங்க. ஒரு பெரிய மனுஷியை பார்த்து இந்த பேச்சா பேசுவாவே? உன் புருஷன் உனக்கு சப்ப கட்டி கட்டுற மாதிரி நான் இன்னைக்கு உனக்கு கட்டி விட்டுருக்கேன். அவளுக்கு பேச தெரியாதுன்னு. இதெல்லாம் எனக்கு தேவையல்ல அந்த வேலை. நிம்புள் ஏன் சப்பைய கட்டுது? நானா சொல்லிச்சு. வேற கெட்டாம உன் போசி தெரிஞ்சதுன்னா வீடு வீடா போய் சொல்லி என்னை அசிங்கப்படுத்துவா. இப்பயே என் பாதி மானம் போயிட்டு. நானும் பார்க்குது. எப்போ பாரு மானம் போச்சுன்னு சொல்லுது. உங்களுக்கெல்லாம் அது இருக்குதா? நீ ஏன்னா பேச மாட்டா? நீ பேசதான் செய்வா. இதுவும் பேசுவா, இன்னமும் பேசுவா. அது இருந்தா ஏன் உன்னெல்லாம் நான் வீட்டுக்குள்ளே சேர்த்து வச்சுட்டு கிடக்கேன்? இல்லைனா மட்டும் உன்னை பார்த்து லைனில் வந்துடும் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டே. சி, உன்னை பார்த்தா யாரும் வராது இந்த வீட்டுக்கு. எப்படிதான் கலை வந்ததுன்னு தெரியல. நிம்பிள் மாதிரி அதுவும் தெரியாமல் மாட்டிக்கிச்சு போல. யாரு நீ தெரியாம வந்து இந்த வீட்டில் மாட்டிக்கிட்ட? என்ன உன்கிட்ட மாட்டிக்கிட்டு நாங்கள் தான் முடிச்சுட்டு கிடக்கோம். இவ வந்து மாட்டிக்கிட்டாலாம்ல. உன் தங்கச்சி என்னை அப்படி பேசுதோ? நான் கேட்டுட்டு அமைதியா இருக்கணுமா? நானும் பேசும் தானே. நீ நல்லா நடிக்குதோ? நிம்பிளுக்கு நடிக்க வராது. நிம்பிள் நடிக்கவும் நடிக்காது, தெரிஞ்சுக்கோ. ஆமா, இவன் நடிக்கவே மாட்டா. 4 ரோட்ல கூடி கிடந்து என்ன நடிப்பு நடிச்சா நீ 2 வாரத்துக்கு முன்னாடி? நீ வந்து இப்ப இந்த பேச்சு பேசுறியோ? எல்லாம் உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்குச்சு. வார்த்தைக்கு வார்த்தை கூட பேசாதல, அமைதியா இருக்க கத்துக்க. என் தங்கச்சிக்காரி போறா கிளம்பி வழி அனுப்பணும்னு தெரியாது. இங்க வந்து உட்காந்துக்கிட்டா யார் வீட்டுக்கு வந்தாலும் வெளியே வந்து வழி அனுப்பி வைக்கணும். அதை தெரிஞ்சுக்க முதல்ல. என்ன பழக்க வழக்கமோ தெரியல, என்னத்தை தான் கத்து கொடுத்து வளர்த்தாலோ தெரியல. வீட்டுக்கு வந்ததுக்கு போக தெரியும். நிம்பல் அனுப்புனாதான் அது போகும்னு இல்லை. ஓவரா பில்டப் கொடுக்காதே. உன் தங்கச்சி நீ போய்க்கோ. நிம்பல் எதுக்கு போகணும்? நிம்பல் அப்பா அம்மா வந்துச்சு, நீ வழி அனுப்புனே. நான் ஏன் அனுப்பணும்? உன் சொந்தம் வந்தா நீ அனுப்பிக்கோ, என் சொந்தம் வந்தா நான் அனுப்பிக்கிதோ. எங்கள் வீட்டில் இருந்து வந்தா நீ மரியாதை கொடுக்க மாட்டேங்குதோ, ஆனா உன் வீட்டிலிருந்து வந்தா நாங்கள் மரியாதை கொடுக்கணுமா? அப்ப வேணும் தான் எல்லாம் பண்ணியிருக்கா என்ன? ஆமாம், நிம்பல் கொடுத்தால் நம்பல் கொடுப்பான். நீ என்ன கொடுக்குதோ நான் அது கொடுக்கும். ஒன்ன சொல்லி தப்பு இல்லலா, உன்னெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். உன்னெல்லாம் தூக்கி வச்சு பேசணும் பாரு, என்ன சொல்லணும்? சும்மாவா பேசுச்சோ? நல்லா பணம்னு சொல்லி சிரிச்சு இல்லை பேசுச்சோ? உனக்கு என்னை பற்றி பேசுறதுக்கு பந்தாவா இருந்துச்சோ, அதனால நீ பேசுச்சோ. ஆமாம், பெரிய பணம் அப்படியே கொண்டு வந்துட்டா லாரியா, அதில் பெருமையாக பேசிட்டு இருக்க. உன்னை பற்றி போலா. உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுக்கோ. நீ கலைக்கிட்ட எப்படி இருக்கிறே, எப்படி பேசுகிறே, இப்போ அவங்க அக்கா வந்ததும் எப்படி பண்ணேன் எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்குதோ. என்னெல்லாம் பண்ணனா? நீ என்னத்தை பார்த்தா? சும்மா நானும் பொறுமையாக இருந்துட்டு இருக்க, பேச்சிட்டே போயிட்டு இருக்கா. பணம்னா நீ பல்லை காட்டுதுன்னு சொல்லுது. உன் தங்கச்சி புருஷன், உன் தங்கச்சி எல்லாம் அப்படிதானே இருக்கிறீங்கோ. பணம்னா நீ இப்படி பல்லை காட்டுறீங்கோ? என்னம்மா மருமக கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கிய? நாங்க இருந்தாதான் சண்டை போடுறிய போல. நாங்க இல்லைன்னா நல்லா பேசிட்டு இருக்கீல 2 பேரும். வாழ என்னை பத்தி என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்காவா? படம் பல்ல காட்டுறா, உன் குடும்பமே காட்டுதுன்னு எல்லாத்தையும் இழுத்து பேசிட்டு இருக்காளா? என்ன எதுன்னு கேள வைக்கிட்டேன். உன் பொண்டாட்டியோட அக்கா கை வந்தா அவகிட்ட நல்லா பேசினேன், அதுக்கு பணம் தான் பேசிட்டு இருக்காங்க. உண்மையை தானே சொல்றா? என்னதான் சொல்றா? நீங்க எங்க அக்கா கிட்ட நல்லா பேசினீங்கல்ல, அதை சொல்றாள்ல, அதை தான் சொன்னேன். நீங்க ஏன் தப்பாவே நினைச்சுக்கிறியா? தமிழ் தெரியாம ஏதோ சொல்லிட்டு இருப்பா, அதெல்லாம் போட்டு பெருசுப்படுத்திட்டு இருக்காதீங்க. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதத்தே, எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். உங்க மகனுக்கும் தெரியும், எங்க அக்காவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இவ சொல்றதை பத்தி நீங்க ஏன் கவலைப்பட்டு கிடக்கிய போட்டு? அவ சொல்றதே தான் இவளும் சொல்றா. இவ வேற விதமா சொல்லிட்டு இருக்கா. என்னத்த பண்ண, நம்ம நிலைமை இவள் கிட்ட மாட்டிக்கிட்டு இப்படி ஆயிட்டு. எதுவும் கண்டுக்க கூடாது, அப்படியே போயிடணும். என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கிய? ஆமா, அவ தமிழ் தெரியாம தான் அப்படி பேசுறான்னு சொன்னால அதுதான் யோசிச்சுட்டு இருக்காம, வேற ஒன்றும் இல்லை. உங்க அக்கா வீட்டுக்கு போனீங்களே, பேசினீங்களே, ஏதாச்சும் விவரம் தெரிஞ்சுதா? எப்போ விற்கிறாவலாம், எப்போ காசு வருதான்? பணம்னு எப்படி பல்ல காட்டுது? உண்மையை சொன்னா இதுக்கு கோபம் வருது. அதெல்லாம் இன்னும் தெரியலத்தே, இன்னும் 2-3 நாள்ல தெரிஞ்சிரும். தெரிஞ்சோன்னா சொல்லுவாவ. பேசாம 2-3 நாள் உங்க அக்கா வீட்டிலே தங்கி இருந்துட்டு வந்திருக்கலாம். உனக்கும் ஒரு மாறுதலா இருந்திருக்கும். என்ன ஏது நம்மளுக்கும் விஷயம் சீக்கிரம் தெரிஞ்சிருக்கும். அதுக்குத்தே பேசாம ஊருக்கே போயிடுறேன்.
ஊர்லயே இருந்து சொத்தை எப்போ எங்க அப்பா விற்கிறாவளோ இருந்து கையோட கையெழுத்து போட்டு காசை வாங்கிட்டே வந்துடுறேனே, அது இன்னும் நல்லா இருக்கும்ல. ஆமா, அதுவும் நல்ல யோசனை தாமா. வேணா அப்படி வேணா கூட செய்யா நீ.